இன்றைக்கி ஈவினிங் நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் ஆசை வந்துருச்சு. உடனே அம்மா கிட்ட போய் ஏதாவது பண்ணித்தாங்கன்னு கேட்க, அவங்களும் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக கடலைப்பருப்பு ஒரு 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டாங்க. தென் மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் உப்பும் பச்சை மிளகாயும் போட்டு கொரப்பாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க. தென் அதுக்கு தேவையான பொருள்லாம் அது கூட சேர்க்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டையும் கையிலே கிராஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தென் அதுக்கு தேவையான வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். அது கூட கொத்தமல்லி இலை, வெங்காயம் சாப் பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பச்சரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை நல்லா பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்போ தானே அது வடையாக தட்டி உள்ளே போட நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அதையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சைடில் எண்ணெயை பற்ற வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் வடையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கிறிஸ்பியாகவும் ஸ்பைசியாகவும் மலைக்கு எதமாக சூடாகவும் ஒரு வடை, அதுவும் ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஆசைப்பட்டதை அவங்க பண்ணி கொடுத்தனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியும் அப்பாவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீயும் 2 பேருக்கும் போட்டு ஈவினிங் டைமை ஹாப்பி டைமாக மாற்றுறதுக்காக டீ காஃபி வித் வாழைப்பூ வடையோட இன்றைக்கி ஈவினிங் ஹாப்பி ஈவினிங்காக மாறிடுச்சு.